குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால் அது மகா பரிசுத்தமானது. சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் குற்ற நிவாரண பலியும் கொல்லப்பட வேண்டும். அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து அதனுடைய கொழுப்பு முழுவதையும், அதன் வாலையும் குடல்களையும் மூடிய கொழுப்பையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து செலுத்துவானாக. பாருங்க, இப்ப பலி, அந்த பலி செலுத்திய முறை எப்படி, பலி செலுத்திய ஆடுல எதையெல்லாம் தகனிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல பலினாலே இது மகா பரிசுத்தமான பலி நாங்கள் போட்டிருக்கோம். அப்ப தேவன் நம்மை அந்த காலத்துல ஒரு மனுஷன் பாவம் செய்துட்டான்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில உள்ள உறவு விரிசலாகிடும். அப்போ இந்த தேவனுக்கு மனுஷனுக்கு இடையில உள்ள உறவு பாவம் செய்தனால விரிசலாகியதை சரி பண்ணுறாங்க இந்த பலியை செலுத்தி. அப்போ இது மகா பரிசுத்தமானதாங்க பலின்னு சொல்லியது. ஏன்னா இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள உறவை பலப்படுத்தும். அப்போ நமக்கும் தேவனுக்கும் இடையில பாவத்தினால பிரிந்திருந்த அந்த உறவை கிறிஸ்து பலி இல்லாம என்ன செய்ய முடியாது, நம்மளை அந்த உறவை சரிப்படுத்த முடியாது. அதுக்கு அவர் பலி ஏன் வந்தது, அதுக்கு எப்படி அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியா இந்த ஜனங்களை காக்கிறதுக்கு ஒரு பக்கம் பஸ்கா ஆட்டுக்குட்டியா வராரு, இன்னொரு பக்கம் குற்ற நிவாரணம் பாவ நிவாரணமா நம்மளை மீட்டெடுக்க அவர் அடிக்கப்படியாரு. அப்போ இந்த பலியை, செலுத்தப்பட்ட பலியை எடுத்து அதுக்கு ரத்தத்தை அங்கே இந்த பிரதான ஆசாரியம் வந்து அவனுக்கு அந்த காது, வலது காது மடல்ல இந்த பெருவிரல், இந்த விரல் இதுள்ள எல்லாம் தடவிட்டு 7 தரம் தெளிச்சுட்டு போவான். புரியுதில்ல? இது அங்கே இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில சொல்லுற. அதாங்க நம்ம இந்த சிலுவையில 7 வார்த்தை பேசினாருன்னு எல்லாம் சொல்லி அவங்க அதில் அவங்க பேசுறதெல்லாம் சரியான, சிலுவையில் அந்த கள்ளம் பேசினதை எடுத்துட்டு அது மற்ற சுவிசேஷங்கள்ல இல்லை, யோவான்ல எல்லாம் அப்படி கிடையாதுன்னே போட்டிருக்கு. லூக்காது கேள்விப்பட்டதை எழுதியனால அப்படி எழுதியிருக்காரு. அதுல அவர் சிலுவையை திரும்பி பார்த்து பிள்ளை பெறாத மலடியன்னு பேசுறாரு பத்தியெல்லாம். அதாங்க அதுல வர வேண்டியது. இது தேவனே வெளிப்படுத்தின காரியம். 7 தரம் தெளிக்கப்படிய ரத்தத்துக்கு ஒப்பாட்டாங்க. அவர் 7 அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்ட பிறகு அது ஒரு, அவர் பலியாகிறதுக்கு முன்னாடி ஜனங்கள் மேல தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற பாவம் மாறும்படி அவர் தெளிக்கிற அந்த வார்த்தைகளாங்க. புரியுது? ஏன்னா அதே அங்கே நம்ம சும்மா இப்போ தெரியாம 7 வார்த்தைன்னு பேசிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பலி செலுத்தப்படும் போது, ஏன்னா நம்ம இதோளையும் அறிஞ்சு வைப்போம், முதல்ல பலி ஆடு போக்காடா விடப்பட்டிருக்கோன்னு போட்டிருக்கோம். இப்போ நீங்க ஆசாரியும் அந்த பலிகளை நீங்க பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு பலி பாவத்திற்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும் அந்த ஆட்டுக்கு மேலே கை வைப்பான். 2 ஆடு இருக்கும். குற்ற நிவாரண பாவ நிவாரண பலி அடிக்கின்னு கொண்டு விட்டுருக்கும், காளை அப்படியெல்லாம் இருக்கும். இதில் பலியிலே நிறைய உண்டு. சர்வாங்க தகன பலி, போஜன பலி. போஜன பலி எல்லாம் வேற, அது மனுஷன் இது பண்ணிடும். இதுதான் குற்ற நிவாரண பாவ நிவாரண சர்வாங்க தகன பலி தான் தேவனுக்கு இரத்தம் செலுத்தி செய்ய பலி. ஒரு உயிர் அடிக்கப்பட்டு அந்த அடிக்கப்பட்ட உயிர் வந்து நம்முடைய பாவங்களை சுமந்தாங்க அடிக்கப்படுது. அல்லன்னா அதை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாவம் செய்துட்டேன், இப்ப நான் மீட்கப்படணும், அதனால அந்த பாவத்தை அந்த ஆட்டுக்கு மேல வைக்கி அது கொல்லப்படுது. அப்ப பாவத்துக்கு தண்டனை மாறல, அந்த தண்டனையை தேவன் ஏற்றுக்கொண்டார், நமக்காக கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அப்ப அவரு இப்ப ஒரு தகப்பையும் 5 பிள்ளைகளுக்கு அவங்க ஒருத்தன்லேருந்து தானே வருது. அதே மாதிரி தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினதுனால, எல்லாம் அவராலே உண்டாயிட்டு அவராலே அல்லாமல் உண்டாகாததுனால அவரே அடிக்கப்பட்டாதான் இதுக்கு நிவாரணம். ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷன் அப்படி பாவ நிவாரணத்துக்கு பாவத்தையே நம்ம கொடுக்க முடியாது இல்ல. பாவம் நிவாரணத்திற்கு பாவம் இல்லாதவர் அடிக்கப்படணும். புரியுது? பாவத்தை கொண்டு கழுக முடியாது இல்ல. இப்போ ஒரு மனிதன் செய்த தவறுக்கு இன்னொரு மனிதனை நம்ம வந்து ஒப்புமைப்படுத்த முடியாது. புரியுதில்ல? பாவத்தை கழுக முடியாது. அப்போ பாவம் இல்லாத தேவன் நம்முடைய பாவத்தை கழுகி நம்மளை மீட்டெடுக்க அவர் மூலம்தான் நம்ம எல்லாரும் உருவானதுனால எல்லா ஜனங்களும் அவரிலிருந்து
ஆதாம் அவர் உண்டாக்கினார். வந்ததுனால அவர் அடிக்கப்படும் போது தேவனே எல்லாம் அவருக்கு உள்ளதானே இருக்குது, அவரே அடிக்கப்படும் போதுதான் அது நிவாரணம் உண்டாகும். அப்போ இந்த தேவன் லேவி அப்படின்னா ஆசாரியனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த முறைமையின்படி செய்ய. அப்போ அதுல பலி செலுத்தும் போது பார்த்தா நீங்க இந்த ஆடு அது ஆசாரியம் பிரதான ஆசாரியம் தன்னுடைய பாவத்திற்காகவும் அந்த தேசத்து அல்லது அதுல வந்திருக்க நபர்களுடைய பாவத்திற்காகவும் இந்த பாவம் எல்லாம் இந்த ஆட்டுக்கு மேல போட்டுன்னு சொல்லி கையை வச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு இது பண்ணியது. புரியுது? அப்போ அப்படி கொல்லி அதனுடைய ரத்தத்தை ஒரு கிண்ணத்துல எடுப்பாங்க. எடுத்து யூசப்பு இல்லை முக்கிய யூசப்புனா வேப்பங்குளம் மாதிரி உள்ளது, அதுல அங்க இப்படி தெளிக்கியது ரத்தத்தை. பலிபீடத்தின் கொம்புகள்ல ரத்தம் பூசணும். முதல்ல ஆடு கழுகப்பட்டு கொண்டு வரணும். பிறகு இது கொல்லப்பட்டதுல அவங்க என்ன பண்ணியாங்கன்னு பாருங்க, கொழுப்ப தகனிக்கியது. இப்ப நாமும் தேவனிடத்துல போனோம்னா நாம் ஒரு ஆவிக்குரிய பலி செலுத்தி ஆகணும். புரியுதில்லை? நமக்கு தேவன் குற்ற நிவாரண பாவ நிவாரண பலியாய் செலுத்தி நம்மை மீட்டிருக்கிறாரு, அதற்கு வழிவாசலை உண்டாக்கி இருக்காரு. ஆனா நாம் அந்த பலியோட இணையக்கு நாம் ஒரு பலி செலுத்தி ஆகணும். புரியுதில்லை? அதுதாங்க உங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டியதான் புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்க அந்த ஆடு இல்லை எதை தகனிக்காங்கன்னு கேட்டா கொழுப்பு. நம்ம சொல்லுவோம்ல கொழுப்பு எடுத்து இதெல்லாம் செய்யாங்க. அது மாதிரி குண்டிக்காய்னா அந்த சிறுநீரகத்தில் இருக்க அந்த போலை அங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரோமன் கத்தோலிக் பைபிளை எடுக்க முடியும், எடுங்க அப்படி அதில் அந்த இதில் கரெக்டாக போட்டிருக்கோம். அதுக்கு அந்த இதுன்னே போட்டிருக்கோம் சிறுநீரகம். இதில் நமக்கு குண்டிக்காயின ஆட்களுக்கு தெரியாது, வேற என்னன்னு நினைப்போம். இதெல்லாம் தகனிக்கணும்னு நாங்கள் போட்டிருக்கோம். அப்போ இந்த போக்காடாய் விடப்பட்டது இனப்பெருக்கம் என்ன செய்ய முடியாது, இனப்பெருக்கம் அதுல இருந்து இல்லை பண்ணியது கொழுப்பு, அதனை புஷ்டியா வச்சிருக்கிறது. இதுல அங்கே எடுக்கணும்னு போட்டு. அப்ப இப்ப ஆட்டு உடம்புல இருந்து என்னெல்லாம் எடுக்கப்படுதுன்னா அதை கொல்லுகிறது மட்டும் இல்லை, அது இனவிருத்தி செய்ததுக்குள்ள அந்த இது அழிக்கப்படுது. கொழுப்பு அதனுடைய அதை நிர்வாகம் பண்ணி வச்சிருக்க அந்த புஷ்டி இதெல்லாம் எடுத்து அதை இயல்பொருளாக்கி அங்கும் பலி செலுத்தப்படுது. அதாங்க கர்த்தர் அந்த வாசனையா எடுத்துக்கொள்கிறார். அதே மாதிரி மனிதன் தன்னை பலியாக்கிறன்னு சொல்லுகிறது தன்னை அன்னகனாக்கி கொள்கிறது. புரியுதில்லை? இப்ப இயேசு சிலுவை சுமந்து போகும்போது நிறைய இடத்துல அன்னகனை பற்றி சொல்லியிருக்கு. அன்னகனா நீங்க உடனே தப்பா நினைச்சிடப்படாது, உலகத்திலிருந்து வேறுபட்டவன். புரியுதில்லை? அதுக்கு பிறகு அவனிடத்திலிருந்து உலகம் பிறக்காது. தேவனால் பிறந்தவன் தேவனுக்குரியதை பிறப்பிப்பான், தேவனுக்குரியதை அவனில் இருந்து வெளிப்படும். அவன் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்கு. அவன் புருஷ சித்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனால் பிறந்தவன். அப்ப தேவனால் பிறந்துட்டோம்னா அதுக்கு பிறகு மாமிசம் இந்த மாதிரியே நம்ம பிறப்பிக்க மாட்டோம். புரியுதில்லை? அப்ப நம்முடைய அந்த இது நசுக்கப்பட்டிருக்குனாங்க அர்த்தம். புரியுதா? பலியாக்கப்பட்டிருக்கிறது. அது பலியாகாம அப்படின்னா மாம்ச இச்சை நசுக்கப்படாம, புரியுதில்லை, ஒரு பலி ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இப்ப இந்த பலியில இதை மட்டும் செய்யாம சரி கொல்லுதான் மேட்டர்னா கொண்டுட்டு விட்டுருமேன்னு இல்லை, இதை செய்திருக்கணும், தகனிக்கணும். இதுல இருந்து வருகிறதையாங்க அவரு வாசனை எடுக்கிறாரு. இதை கொண்டு பாளையத்திற்கு புறம்பே உள்ள இடத்துல அந்த சாணி அதெல்லாம் எரிக்க வேண்டிய இடத்துல எரிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு முறைமை இருக்குது. இந்தபடிதான் இயேசுவும் பாளையத்திற்கு புறம்பே கொல்கோதா மலையில ஆடா கொண்டு போகப்பட்டு அங்கே அடிக்கப்பட்டாருன்னு உள்ளது. இதெல்லாம் இந்த முறைமையாங்க அங்க நடக்குது. அப்ப இதுல போகிற நாமும் இந்த பலியோட பங்காகணும். ஏன்னா சீசர்கள் இயேசு மாத்திரம் இல்லை, அவர் இயேசு பலியானார்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இயேசு இந்த வகையில மரித்தார்னு சொல்லியிருக்கிறது. அப்ப அவரோடு கூட நாமும் மரித்தோமானால் அப்படின்னா அவரோடு கூட நாமும் பலியானோமானால், அவர் மரித்த மரணம் சாதா நோய் பேய் சாபாவங்கள மறிக்கையில பலியாகி மீட்புக்காக மரித்தார். அப்ப அவரோடு கூட நாமும் மரித்தோமானால் அவரோடு கூட எழும்புவோம். அப்ப இந்த பலியில நாமும் ஐக்கியம் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதை சுருங்க சொன்னா மாமிசமும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். புரியுதில்ல? அதாங்க பவுல் அழகா சொல்லி வரும்போது சொல்லுவான், கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் எழும்புகிற அல்லது அதுக்குள்ள இருக்கிற மாம்ச இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கு.
உங்களுக்கு புரியுதா? நான் இதை சொல்லியது இதுதான், இது எல்லாருக்கும் மேலே வரணும். நம்ம இதை ஏதோ ஒன்று படிச்சுட்டு போயிடுவோம். புரியுது? இது கர்த்தர்ல நிறைவேறிச்சு, இனி அவருக்குள்ள ஆக்கப்படுகிறவர்களே நிறைவேறுச்சு, நமக்குள்ளேயும் இது நிறைவேறணும். இதுக்குதான் காலங்கள் தரப்பட்டிருக்கு. அப்ப ஆசைகளும் இச்சைகளும் சிலுவையில் அறையப்படணும்னா நமக்கு இந்த அறிவெல்லாம் வேணும். நாம் எதை நோக்கி பயணம் பண்ணணும், நாம் எதை ஜெயிக்கணும்னு அனைவருக்கு தான் எதை ஜெயிக்கணும்னு தெரியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு லெக்கு இல்லாம ஓடுனா எங்க போய் சேருவோம்? எதை அழிக்கணும், எதை நாம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும், எதை ஜெயிக்கணும், இதெல்லாம் தெரியும். அப்ப நமக்குள்ள இருக்க அந்த உள்ளான மனிதன், கொழுப்பு பிடிச்ச மனுஷன் ஒருத்தன் இருப்பான் இல்ல, திமிரு பிடிச்ச பல சுவாபங்கள்னால ஆன ஒரு மனுஷன் இருக்கான் இல்ல. இப்ப அங்க கொழுப்பை தகனிக்குதுன்னா நமக்கு இங்க ஸ்பிரிச்சுவல் பிரகாரம் நம்மள இருக்கிற பொல்லாத குணங்களை நம்ம சொல்லுவோம் இல்லை, அவன் கொழுப்பு எடுத்து தெரியான், பண கொழுப்பு. கொழுப்புன்னா கொஞ்சம் ஆரோக்கியம் வந்தோன்னா அப்படி சொல்லுவான், நிமிர்ந்து இப்படி தெரியான். அப்ப இங்க கொழுப்பு தகனிக்கப்படுதுன்னா நாம் நமக்குள்ள இருக்கிற நம்மளை தேவனுக்கு புறம்பான வழிகளில் செயல்படுத்தி கொண்டிருக்க குணங்களை எல்லாம் அழிக்கணும். நாங்க அப்ப எதை நம்ம அழிக்கணும், எதை தகனிக்க, அதை அவர் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்வார். இங்க கொழுப்பு குண்டிக்காய்களை எல்லாம் தகனிக்கும் போது தேவன் எடுத்துக்கொள்கிற மாதிரி நாம் நமக்குள்ள இருக்கிற ஆசைகள், இச்சைகள், இப்படிப்பட்ட வேண்டாத குணங்கள், இதையெல்லாம் தகனிக்கும் போது, இதையெல்லாம் எரிக்கும் போது நாம என்ன செய்வோம்னு சொன்னா நம்மை அவருக்கு ஒரு பிரியம் உண்டாகும். அப்பதான் நம்ம கிட்ட வர முடியும். இப்ப இயேசு பாளையத்துக்கு புறம்பே போன மாதிரி நாம இந்த பாளையம்னா ஜனங்க வாழ்கிற இவர்களிலிருந்து பிரியணும். புரியுதில்லை? அடிக்கப்படணும்னா இவர்கள் இருந்து பிரியணும். அதாங்க நீங்கள் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்ல. நீங்க உலகத்தோட இருந்தா அடிக்கப்பட மாட்டிய, உலகம் உங்களை சிநேகிக்கணும்னு சொல்லி நீங்க உலகத்துல இருந்து அதனுடைய நீதிக்கு நீங்க வெளிப்பட்ட. உலக நீதி குப்பை, தேவ நீதி தான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போறது. அந்த நீதியிலிருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா உலகம் உங்களை பகைக்கணும்னு சொல்லிடுங்க. அப்போ பலி அன்றைக்கு ஆடுனா இன்றைக்கு நாமும் அந்த பலியில அந்த ஆசாரியா அந்த பலிக்கு உடன்படியா ரத்தம் இங்க எல்லாம் எடுத்து வைக்க, அடிக்கப்பட்ட அந்த ஆட்டினுடைய ரத்தம், மீட்புக்குரிய ரத்தத்தை அங்க வைக்க. அப்ப இயேசு கிறிஸ்துவனால வந்த மீட்பு நம்ம மேல அந்த இது வைக்கப்படணும்னா அப்போ அங்க ஆசாரியான நிற்கும் போது, அவன் தேவ சமூகத்துல நிற்கும் போது வீட்டார் கூப்பிட முடியாது, ராஜா அந்த நேரம் கூப்பிட்டா போக மாட்டான். அந்த நேரம் ரொம்ப முக்கியமாங்க, எவன் கூப்பிட்டாலும் போக மாட்டான், அவன் தான் பெரியார். அங்க சொந்த பந்தம் ஒண்ணும் கிடையாது. தன்னுடைய வஸ்திரமா அவன் தரிச்சிருக்க மாட்டான். தரிச்சிருக்க வஸ்திரம் தேவ நீதி அங்க தரிச்சிருப்பான். அந்த ரத்தம் எல்லாமே இருக்கும் அங்க. தேவ முறைமையின்படி உள்ள பலி அங்க செலுத்தி இருப்பான். படிங்க. ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட வேண்டும். அது மகா பரிசுத்தமானது. இப்ப பாருங்க, அந்த அடிக்கப்பட்ட மாம்சத்தை ஆண் மக்கள், ஆசாரியனுடைய ஆண் மக்கள், புரியுதில்லை, அவர்கள் அல்லது பெண்ணும் புசிக்கலாமா, கன்னிகை விவாகம் ஆகாத பார்த்துடுங்க. அடிக்கப்பட்ட அந்த பலியை விவாகம் ஆகாத பெண், அதே மாதிரி ஆண் மக்கள், இவர்கள் அதுக்கு ஒரு முறைமை இருக்குது. அந்த முறைமையின்படி புசிக்கணும், அங்கேதான் புசிக்கணும், அந்த அது செய்கிற இடத்துல. புரியுது? அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்ம புசிச்சாகணும். அந்த பலியை நம்ம இன்னைக்கு புசிக்க முடியாது. இன்னைக்கு அந்த பலியா இயேசு கிறிஸ்து பலியாகி இருக்கிறார். அதாங்க அவர் சொல்லுவாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்துல பங்கு இல்லைன்னு சொல்லியாரு. அப்ப இப்ப நம்ம கர்த்தருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்தாகணும். அப்ப மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறேன்னு சொல்லுகிறது, அந்த மாம்சமும் ரத்தத்தினால அவர் நமக்கு ஒரு திரைச்சீலே கிழிச்சிருக்கார். தேவனுக்கு நமக்கு இடையில நியாய பிரமாணம் என்கிற ஒரு திரைச்சீலை இருந்தது, பாவம் என்கிற ஒரு திரைச்சீலை இருந்தது. அப்ப இந்த திரைச்சீலை அல்லது தடுப்பு சுவர் உடைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை புசிச்சாகணும்னாங்க சொல்லியிருக்கோம், பரிசுத்தமாய் புசித்தாகணும்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா அவருடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து வரணும்னாங்க சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம இப்ப நம்ம பார்க்க வழியா இருக்கட்டும், லெக்கா இருக்கு, இதெல்லாமே நம்ம மாம்சத்துக்குரியதுல இருந்து நம்ம மாறி வந்து தேவ நியமத்தின்படி வரணும். அப்ப இது இல்லாத பட்சத்துல நம்ம ஒரு சில சடங்குகளை செய்தெல்லாம் வர முடியாது. அப்ப நம்ம இந்த பலியின் ரத்தத்துல தோய்க்கப்படும் போதாங்க அது நம்ம மேல வைக்கப்படும்.
அதாங்க நம்ம நிறைய இடங்கள்ல எல்லாம் இப்ப நிறைய பேருக்கு தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு பந்தம் உருவாகல அல்லது ஒன்று இதாகலைன்னா தேவனை தூரமா நம்ம வச்சு பார்க்குறோம், அவரும் நம்மை தூரமா தான் வச்சு பார்க்கிறாரு. ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல. ஒத்து வரையிலன்னா இடையில நம்முடைய விருப்பம் அல்லது நம்முடைய சித்தமும் இருக்குது, தேவ சித்தம் அந்த பக்கம் நிற்குது, நம்ம சித்தம் இங்க நிற்குது. ரெண்டுக்கு இடையில ரெண்டு சேர முடியாம இருக்கு. அதாங்க மாமிசம் ஆவிக்கு விரோதமாகும். மாமிசம் நம்மகிட்ட இருக்குது, மாமிச சித்தம். தேவனிடத்துல ஆவிக்குரிய சித்தம் இருக்குது. நாம் பரிசுத்தம் ஆகணும்ல அவருடைய சித்தம். நாம் இந்த லைவ்ல ஓரளவுக்கு வாழணும்னு நினைக்கிறது நம்ம சித்தம், மாமிசம். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையா இருக்கிறது. அது செய்யணும்னு நினைக்கிறது இது செய்ய விடாது, இதுக்கு அது ஒத்தும் வராது. அப்ப இந்த இதை நம்ம என்ன செய்யணுமா, இடையில இருந்து எடுக்கணும். மாமிசம் ஆவியும் ஒன்று கொண்டு விரோதமா இருக்கிறத எடுக்கணும். இந்த தடுப்பு சுவர் திரைச்சீலை. அப்ப நமக்கு தேவனுக்கு இடையில இருக்க தடுப்பு சீலை அல்லது திரைச்சீலை அல்லது தடுப்பு சுவர் என்னன்னு உள்ளதை நம்ம கட்டாயம் கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கன்னு சொன்னா நமக்கு அதை தான் இயேசு கிறிஸ்து விவரமா கொஞ்சம் சொல்லி தந்திருக்கு, நிருபங்கள்ல எல்லாம் சொல்லி தந்திருக்கு. நம்ம எதை விட்டா இதை அடைய முடியும், எதை வெறுத்தா அடைய முடியும், எந்த பக்கத்துல வந்தோம்னா நம்ம நெருங்க முடியும். அதுவும் அதுக்கு ஒரு காலங்களும் தேவன் குறிப்பிட்டிருக்காரு. ஒளி உங்களை விட்டு எடுக்கப்படும் ஒளியின் இடத்துல சேருங்கள் நாங்க சொல்லியிருக்கோம். சோதரம் ஆண்டவரே. அப்ப பாருங்க, நமக்கு எல்லாமே நிஜமா இருக்க மாதிரி நம்ம இப்ப உலகத்துல எல்லாம் நம்ம என்ன காண்கிறோம், செய்கிறோம், சாப்பிடுறோம், இதெல்லாம் நிஜம் தானே. நீங்களும் கவனிங்க, புரியுதில்ல. நம்ம என்ன ஒரு மோசமான காலத்துக்குள்ள வந்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, ஒண்ணு நம்ம புரியணும். ஆபிரகாம் இனி லோத்து, ஆபிரகாமுக்கு அண்ணனும் தான் லோத்து, ஆனா அவைய சகோதரர்கள் போல சகோதரன் சொல்லி இருக்கோம், புரியுதுல்ல. இப்ப லோத்து, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனா இருந்தார். லோத்து அந்த மாதிரி அவரோட அடுக்கல். அதனால ஆபிரகாமுக்கு அவனுக்கு இஷ்டப்படி ஒன்றையும் தெரிந்து கொள்ள முடியாது. இன்ன இடத்துல குடியிருக்கணும், இன்னதை செய்யணும், அப்படி கிடையாது. காடு அந்த இடத்துல குடியிருந்துச்சுன்னா இருக்கணும். எல்லாம் பேர்த்துட்டு அந்த பக்கம் பேர சபாவுக்கு போ, அங்க போன்னு சொன்னா போகணும். பஞ்சம் வரும்போது மற்றவர்களை மாதிரி இருந்துக்கிட்டு மற்றவனை அடிச்சு அந்த இடத்துல ஒரு நிலையான கூடாரத்தை போட்டுட்டு யுத்தம் பண்ணி பிடிச்சு எடுத்து அப்படியெல்லாம் வாழ முடியாது. அப்போ தேவன் காண்பிருக்கிற தேசம் எல்லாம் போக வேண்டியதாங்க தேவனுடைய சித்தம். அதுக்கு உடன்பட்டாங்க. இவன் எழும்பி வாரான் ஆபிரகாம், நான் அதுக்கு உடன்படுவேன். அப்ப அவனோடு கூட இவன் சிநேகிதனா இருந்தனால லோத்து வாரான். ஆனா லோத்து தேவனோடு அந்த உடன்படிக்கை உடன்படாம ஒரு காலகட்டத்துல ஆடு மாடெல்லாம் பெருகின உடனே லோத்து என்ன செய்யறான்னு சொன்னா, சோதம் குமார பட்டணம் இருக்குல்ல, அது லோத்து அங்க வந்து குடியிருப்பான் அந்நிய ஜனங்களும். அந்த நல்ல இடங்களை தெரிந்து கொண்டு அங்க போய் இருந்து கொடு. காலங்கள் கடந்து போகுது. ஆபிரகாம் தேவனோடு இருந்ததுனால ஆபத்து வரும்போது தேவன் அவனோடு பேசுகிறார். ஆபிரகாம் அவனை பாதுகாக்கிறார். இந்த பாவம் பெருகின அந்த பட்டணத்தை அழிக்கும் போது லோத்துக்கு இவன் அவனுக்கு ஆளான. இப்ப லோத்து தெரிந்து கொண்ட நல்ல சமவெளி போச்சு, ஆடு மாடு போச்சு, பட்டணமே எரிஞ்சு போச்சு. ஆபிரகாமுக்கு கூட இருந்ததுன்னா ஆபிரகாம்கிட்ட பொருள் ஒன்றும் போகல. ஆபிரகாம் அப்படி எடுக்கவே இல்லை. பங்கு வைக்கும் போது நல்ல இடத்த அவன் தான் கேட்பான், கேட்டுட்டு அவன் அப்படி போவான். இவன் அவன் போட்ட மிச்சத்துல இருப்பான். ஏன்னா இவனுக்கு ஏன் வந்து இங்க பெருகிறது இல்லையா, தேவன் இங்க எங்க போக சொல்லியாரு, அங்க போனோன்னு உள்ளதானே. அந்த காலு இவனுக்கு நடக்க இடத்த இஸ்ரேல் தருவேன்னு சொல்லியிருக்கு. அந்த உடன்படிக்கை அவர் சொல்லுவார்ல, இவன் உனக்கு கூட நான் என்னுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தினேன், உனக்கு உள்ளதான் இந்த ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், அதனால நீ வாணும். இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் நம்ம மீட்கப்படணும், அதனால இயேசு கிறிஸ்து தேவன் சொன்ன மாதிரி செய்யாரு. அதே மாதிரி ஆபிரகாமுக்குள்ள நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஆபிரகாம் அதை செய்யும். அதனால அவன் உலகத்துக்குரியதை தேடுற. லோத்து நல்ல இடங்களை எல்லாம் தேடி தேடி அதுல போய் செட்டில் ஆகு. ஆனா அதை அவனுக்கு கை கொடுக்கிற. கடைசியில பட்டணம் பாவம் பெருகி அழிவு வரும்போது முன்கூட்டியே அவன் அறிந்திருக்கான் யாரு, அழிவை குறித்து. இன்னைக்கும் அழிவு வர போகுது, ஜனங்க அறியல. தேவனுடைய கிருபைக்குள்ள வரைக்கும் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். புரியுது? நிறைய பேர் அதை சொன்னாலும் உணராது, தெரியாது, புரிய மாட்டாங்க. அப்ப ஆபிரகாமுக்கு வந்தோன்னா அவன் ஒழுங்காயிருக்கான். லோத்து அவனோடு கூட வந்தவனானால அவனுக்கு அறிவிக்கப்படுது,
அறிவிச்சும் என்ன இது அவனுக்கு இன்னும் அழிவு ஓடிக்கா சாடிக்கான்னு சொன்ன மாதிரி தான் அவனுக்கு வந்து சேரும் மெசேஜ், புரியுதுல்ல? அதுவும் ஆபிரகாமு கூட இருந்ததுனால இல்லாட்டி லோத்தும் உள்ள அழிஞ்சிருவான், புரியுதுல்ல? ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிறது இந்த யோனத்தான் எப்படி விழுந்து போனானோ அதே மாதிரி உள்ளதுதான் லோத்து. அப்ப லோத்துக்கு ஒரு சின்ன சான்ஸ் தான் கொடுக்கப்படுது. காலையில அழிவு ராத்திரி ஓடிக்காங்க, புரியுதுல்ல? ராத்திரி அழிவு பட்டணம் காலையில விடியும் போது இருக்காது, புரியுது? அப்போ ஓட முடியல, பிரச்சனை வரும்போது அதுக்கும் ஒரு ஆளு கைப்பிடிச்சு கொண்டு விட வேண்டியது இருக்குது. எல்லாம் போச்சு. இது போய் மிஞ்சி போயும் என்ன செய்ய முடியல. பொல்லாத ஒரு சந்ததியை உருவாகிறதுக்கு அம்மோனிய மோவாபிய சந்ததியை உருவாகிறது காரணமா இருந்தானே தவிர தேவன் அவன் மேல செயல்படிக்குள்ள ஒரு இதுல இல்லை. உங்களுக்கு புரியுது இல்ல? அப்ப முந்தி அந்த பலியில அவன் ஒப்பாயிட்டான். யாரு? ஆபிரகாம். தேவன் நியமிக்கிறதன்படி செய்யறதுக்கு பேர் தான் பலி. இவன் அந்த பலிக்கு உடன்படையில மாமிசன் தனக்கு சித்தத்தின்படி வாழ்ந்ததுனால புற கடைசியில மெசேஜ் எப்படி வருது? நாளை அழிய போது ஓடிக்கான்னு சொல்லும் போது இவன் ஓடி என்ன பண்ண முடியும்? டைம் இருக்காது. அதே மாதிரிதான் ஒரு பெரு நோய் தாக்கிறோம். இப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பா இல்லாததுனால அப்படியே போயிட்டு இருக்கோம் சுமூத்தா. டக்குன்னு பெரு நோய், பழிபாவங்கள், புற ஓடினவங்களுக்கு அது. ஏன்னா தேவன் கைவிட்டு தான் அப்படி வாரது, புரியுதில்லை? அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய காலங்கள் தரப்பட்டிருக்கோம், உணர்த்தப்பட்டிருக்கோம். நம்ம அருகிலோடு அவைகள் கிராஸ் ஆகி போகும். தேவன் இதுக்கு மேலே ஒரு மனிதனுக்கு என்ன செய்யணும்னு இல்லாத அளவுக்கு செய்திருக்கு. நம்ம அதை கண்டுக்காமே இருக்கும். லோத்தும் அதே மாதிரி அப்படியே இருந்தான். அவனுக்கு அந்த சில அவன் கொஞ்சம் நல்ல ஆளுதான். இந்த யோனத்தான் எல்லாம் இவனும் எல்லாம் நல்ல ஆளுதான். ஆனா தேவன் நியமித்த அந்த கோட்டுக்குள்ள வரல, அந்த பலியில வரல. இப்ப ஆசாரியன் தான் நல்லவன் தான், கொஞ்ச நாள் நல்லவனா இருந்தான். அதுக்காக அவன் அந்த ரத்தம் தெளிக்காம உள்ள போனா அவனை அடிச்சுதான் சாகும், புரியுது? அந்த பலி ரத்தம். அப்ப நாமும் நிர்வாணியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. உடுத்து வித்தவர்களாய் தான் போக முடியும், இல்லையோ? அவரிடத்திலிருந்து கலிக்கமும் வெண் வஸ்திரமும் வாங்காதவையெல்லாம் நிர்வாணி நாங்கன்னு சொல்லி அது வாங்கி தான் போக முடியும். அப்படின்னா அவர் நம்மை ஆளாமல் நாம் என்ன செய்ய முடியாது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அவர் எதிர்பார்த்த பரிசுத்தம் நம்மகிட்ட வராது. அப்ப அவர் நம்மை ஆளணும்னா நம்ம சில காரியங்களை செய்து ஆகணும். நாம பரதேசி அப்படின்னா அந்த போக்காடாய் விடப்படணும். அநேகருடைய மீட்புக்கு நாம் என்ன செய்யப்படணும், சில காரியங்களை ஏற்றாக வேண்டும். ஆடன்னா ஏற்றுக்கொள்ளிய மாதிரி, புரியுதில்லை? இப்போ ஒரு மனிதனிடத்துல அறியாமை இருக்குது. அவனுடைய அறியாமையை நாம எடுக்க அவன்கிட்ட போய் பொறுமையா நம்ம நின்று அவனிடத்துல ஆண்டவர் பற்றி சொல்லி, அதனால அவன் கோவப்பட்டாலும் சரி, பிரச்சனை பண்ணாலும் சரி, அதையும் ஏற்றுக்கொண்டு அவனிடத்துல நம்மிடத்துல அன்பு கூறாதவர்கள் இடத்துல நாம அன்பு கூற படிக்கணும். ஊழியன்னு சொல்லியது நான் சொல்லுவேன் நீ கேட்டுக்க, வேணும்னா கேளு, அப்படி இல்லை. ஊழியன்னு சொல்லுற ஒரு தாயை விட அன்பு கூட இருக்கணும், ஒரு பிள்ளைகிட்ட தாய் காட்டியதை விட. ஏன்னா இப்ப ஒரு மனிதனுக்குள்ள உருவாக்க வரதாங்க ஊழியன்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய. அப்ப அவன் முதல்ல சொன்னவன கோவப்படுவான், எரிச்சல் படுவான், அவனுடைய கேரக்டர் ஒத்துக்குவான். நமக்கு தெரியுமே மனுஷனுடைய எல்லாருடைய கேரக்டரும் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதை திசை திருப்பி அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய மனிதனை அழித்து போடுறதுக்கு அவங்களுக்கு ஞானம் சொல்லி கொடுத்து அவர்களை அதிலிருந்து மாற்றி, அப்போ ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்குற மாதிரி அங்கே ஊழியம் சொல்லுறது. ஊழியம் செய்கிறவர்களுக்கெல்லாம் பொறுமை இல்லாமல் ஊழியம் செய்யக்கூடாது, அன்பு இல்லாமல் ஊழியம் செய்து சக்சஸ் ஆக முடியாது, தியாகம் இல்லாமல் ஊழியம் செய்து சக்சஸ் ஆக முடியாது. ஏன்னா இந்த ஊழியத்துக்குள்ளதான் நம்முடைய ரட்சிப்பும் இருக்கு, புரியுதா? இப்ப அந்த ஆடு மகிமை ஆகுது. இப்ப இந்த சாதா அந்த ஆடு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த ஆடை எல்லாருமே தான் கறி வச்சு சாப்பிடணும். இங்கே அது பலியாதனால அதை சாப்பிடுறதுக்கு தகுதி உள்ளவன் தான் சாப்பிட முடியும். வேற எவனை அந்த ஆடை எடுத்து தின்னா ஆண்டவரே கொண்டு போடுவார். அங்க ஆசாரியனும் அவனுடைய ஆண் மக்களும் தான் சாப்பிட முடியும். பெண் மக்கள்னா அப்ப நம்மளும் அதே மாதிரி கன்னியை தான் சாப்பிட முடியும். நம்மளும் தேவன் பிரித்தெடுத்து விட்டார்னா அவர் நம்மளை யாருக்காக பலியாக்குறாரு? இப்ப நான் யார் யாருக்குள்ள கிறிஸ்து உருவாகணும்னு நான் என்னுடைய வாழ்க்கையை அழிக்கணுமோ அவர்களுக்காகத்தான் என்ன பயன்படுத்துவார். ஊர்ல உள்ளவர்களுக்கெல்லாம் அப்படி 1 கோடி பேருக்கெல்லாம் உபதேசம் செல்ல கொண்டு தேவன் கொண்டு போக மாட்டாரு, புரியுது? அது வேற ஒரு ரீதியில வரும், மாமிசமானவர்கள் இடத்துல வரும், நியாயப்பிரமாண இதுல வரும், புரியுது? இப்ப பாருங்க 1 தீமோத்தேயு எடுங்க.
தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஒருவர் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிகளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்திய ஆனந்தத்தையுடைய தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படலை நாங்கள் போட்டுறோம். அப்படின்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அக்கிரமம் செய்வான் இல்லை, அதான் அங்கே போட்டிருக்கு. அக்கிரமக்காரனுக்கும் வேசி கல்வனுக்கும் இந்த மாதிரி பாவம் காம விகார பாவங்கள் அசுத்தங்களை எல்லாம் செய்கிறவனுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போதான் ஒரு சமுதாயம் பாதுகாக்கப்படும். இப்போ நமக்கு என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது. சட்டத்திட்டம் இல்லைன்னா நம்ம யாரும் என்னதையும் செய்துட்டு போவோம். இதே மாதிரி நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை அநீதி செய்கிற மனிதனை தண்டிக்கும், நீதி செய்கிற மனிதனை காக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்குமே தவிர அது ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துகிற பிரமாணம் இல்லை நானும் சொல்லி வரேன். அப்படிப்பட்டதுக்கு நீங்கள் என்ன செய்யாதுங்க, ஊழியஞ்சிக்கு நியாயப்பிரமாண போதகர் ஆகாதுங்கள்லாம் சொல்லி அன்னைக்கு நியாயப்பிரமாண போதகர்லாம் இருந்துட்டு இருந்தார். மோசைக்கு ஆசனம்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தை செயல்படுத்தி அது சட்டத்திட்டம், அது தண்டனை கொடுக்குது. நம்ம என்ன கோர்ட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி புரியுதில்லை. இப்போ நம்ம அரபு நாடுகள் எல்லாமே மத சட்டம்னு சொன்னால் அவனை அதை நிறைவேற்றிதாங்க, அவனை ஏதோ பிரமாணத்தை கடைபிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்போ கிறிஸ்து பலியானது அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது. அதை தான் இங்கே சொல்லி வந்திருக்கு. எனக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் அநீதி செய்கிறவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதே மாதிரி நாமும் இன்னைக்கு கிறிஸ்துக்கு பலியை என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு சொன்னால், இப்போ எல்லாரும் சொல்ல நான் தரித்திரம்ல இந்த ஐஸ்வர்யம் வேண்டி அவர் மரிச்சாரு, என்னை ஆசீர்வதிக்க வேண்டி மரிச்சாரு, நம்மை மீட்டெடுக்காங்க அவர் பலியாக இருக்காரு. அல்ல நம்ம ஆசீர்வதிக்க அவர் பலியாவுக்கு முன்னே நியாயப்பிரமாண காலத்தில் ஒருத்தனை ஆசீர்வதிக்க, அதுக்கு அவர் பலியாகணும். அவர்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்குது. அப்போ ஆசீர்வதிக்கிறதுக்கு அல்ல, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், செல்வ சீமானா இருந்தான்னு போட்டிருக்கோம். ஈசாக்கை ஆசீர்வதித்தார், அவன் 100 பங்கு விளைஞ்சுன்னு போட்டிருக்கான் அவன் விதைச்சது. அப்போ இங்க உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம், அந்த வாசல், அந்த பலி, அந்த இரத்தம் நம்ம மேல இருக்கிற அந்த பாவம் குற்ற நிவாரணம் நம்மிலிருந்து பிடுங்கப்பட்டு நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த தடுப்பு சுவர், திரைச்சீலை, இதுகள் அகற்றப்படுகிறாங்க. அது சிந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரித்த போது திரைச்சீலை 2 கிழிஞ்சுன்னு எல்லாம் இருக்கும், ஒன்றாக்கினார், அதை எடுத்து எழுதியிருக்கு. அப்போ நம்ம அதனாலதான் இங்க அவர் சொல்லியாரு, நீங்க நியாயப்பிரமாண போதகர் ஆகாதுங்க. அப்ப பாருங்க, இந்த பலியில டச்சாவ வார மனிதன் எப்படி இருக்கணும்னு லூக்காயில போட்டிருக்காங்க. லூக்கா எடுங்க, லூக்கா 14. ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் பாருங்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான்னு போட்டிருக்கு. இயேசுவும் ரத்தம் சிந்தினார், சகலரையும் மீட்டுக் கொள்ளு. ஆனா அந்த அழைப்பை அசட்டை பண்ணினவன் போக முடியாது, அதை ஏற்றுக்கொண்டவன் தான் போக முடியும் போட்டிருக்கு. பாருங்க பிடிங்க. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். பாருங்க, இயேசு சொல்லியாரு. இது மனுஷன் பேசின உதாரணம் இல்லை. மனுஷன் விதவிதமா அழகழகா ஆழமா நீளமா எல்லாம் பேசுவான், பேசிக்கிட்டு தன்னை மகிமைப்படுத்தி பேசுவான். இயேசு சிம்பிளா புரியும்படியா சொல்லி கொடுக்காரு. பாருங்க, தேவன் மனிதனாய் பேசினது. அந்த பலியில சேருக்கு எது தடையா இருக்குதுன்னா நம்ம பார்க்கணும். ஏன் நமக்கும் காதல அந்த மாதிரி அவருடைய ரத்தம் தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர காதல விரல்ல எல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது.
காது உள்ளவன் கேட்க கடவன், உணர்வுள்ளவன் உணர கடவன். புரியுதில்லை? அதே மாதிரி செயல்படுவதுக்கு அங்கும் இந்த விரல் எல்லாம் வலது பெருவிரல் எல்லாம் வைக்கியது செயல்படுவது அங்கும் குறைக்கும். புரியுது? செயல்படணும் நம்ம. இப்ப இந்த விரல் இல்லாம இதை வச்சு சரியா செயல்படுத்த முடியாது. இது எல்லா விரலும் இம்பார்ட்டன், அதுல இது பெரிய இம்பார்ட்டன், பெருவிரல். அது மாதிரி இந்த பெருவிரல். அப்ப அதுல இந்த ரத்தம் தேய்க்கப்படுதுன்னு சொன்னா அது நம்ம செயல்படணும்னு உள்ளதாக வெளிப்படுத்துது. அதே மாதிரி கேட்டா, காது கொண்டு கேட்டீங்கன்னா சரீரத்தில் அதை செயல்பாடுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு தான் ரத்தம். புரியுது அவங்களுக்கு? அவன் ரத்தத்தை எடுத்து காதுல தேய்க்கானா காது கேட்குது, மேட்ரை புரியும். இனி இங்கேன்னா ரெண்டும் செயல்படணும், கையும் காலும் செயல்படணும்னாங்க. சரீரம் முழுவதும் எல்லா இடத்தையும் ரைட்டு கிடக்க முடியாது. அப்புறம் பார்த்தா அகோரி மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அதுக்கு குறிப்பா சில இதை சொல்லியிருக்கு. அப்ப தேவனுடைய அந்த பலி நம்ம மேல வருதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட அந்த சத்தியத்தை நாம் கேட்கிற நாளிலிருந்து அதை நாம் செயல்படுத்துகிறவர்களா மாறினாதான் அந்த பலியில சேருவோம். அப்பதான் நம்ம ஆலயம் ஆகும். இதை தான் இங்க சொல்லி முடிக்காரு. விருந்தை தேவன் ஆயத்தம் பண்ணிட்டு கூப்பிடாரு. அப்ப அழைக்கப்பட்டவர்கள ஒருவன் சொல்லுகிறான், நான் ஒரு வயலை கொண்டேன், அகத்தியமாய் போய் பார்க்கணும். நம்ம இதை கடந்து போறோம். நாம் இன்றைக்கு தேவனோட இணைகிறதற்கு என்ன போக்கு சொல்லியும், நமக்கும் தேவனுக்கு இடையில என்ன சாக்கு போக்கு இருக்கு, இதை நாம கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நாமும் இந்த புறக்கணிக்கிறவர்கள ஒரு ஆளாங்க. புரியுது? அப்ப படிங்க அடுத்தது. வேறொருவன் 5 ஏர்மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே அழைத்து கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னமும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிரம்பும்படியான ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். பாருங்க, தேவனுடைய அழைப்பு சத்தம் நமக்கு மேல கொஞ்ச நாள் இருக்கும். அது நம்மளை கடந்து போச்சுன்னா அடுத்து கிடைக்காது. அதான் கிருபை விலகி போச்சுன்னா கிடைக்காது. புரியுது? அவ விருந்துக்குரிய அழைப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பு கிடைச்சது, அதை பயன்படுத்தாதனால அவங்களுக்கு அது தவறி போகுது. அப்ப அவங்களுக்கு அது எப்படி தவறி போகுதுன்னா, அவங்க பிஸியா இருக்கீங்க உலகத்துல. அவன் சொல்லி நான் பெண்ணு கட்டினேன், அதனால எனக்கு நிறைய சடங்கு உண்டு, மாமியார் வீட்டுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், பிள்ளை பிறகு வேற 41 கழிச்சணும், அங்கே போனோம் இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிறைய கல்யாண வீடு அது இதுன்னு நம்மளை பயன்படுத்தி கொள்வதனால சில காரியங்களில் ஈடுபட முடியாது. அப்போ அவன் பிஸியா இருக்கான். பிஸியா இருக்கேன், தேவனுடைய ராஜ்யம் வர முடியாது. எங்க பிஸியா இருக்கான்? உலகத்துல பிஸியா இருக்கான். வேற எதுவும் 5 மாடு வாங்கினேன், சும்மா தண்டத்துக்கு வாங்கினேன், பணம் கொடுத்துல வாங்கினேன், இனி அதை சோதிச்சு பார்க்கணும், உழுது பார்க்கணும், அவன் அப்படி சொல்லி. அப்ப இதுக்கெல்லாம் கர்த்தர் செவி கொடுக்கவே மாட்டாரு. ஆதாம் வந்து ஒரு ரீசன் சொல்லி அவளாங்க இப்படி பண்ணனானலாம், தேவன் அதெல்லாம் தள்ளி விடுகிறார். மனுஷன் இதுக்கெல்லாம் அவரு செவி கொடுத்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. வாய்ப்பை பயன்படுத்திக்கா, இல்லாட்டும் முடிஞ்சு கதை. ஏன்னா தேவனுடைய கிருவையை அசட்டை பண்ணுகிறவன அவர் சாத்தானா தான் பாக்கியாரு. புரியுது இல்ல? புரியுது? அவன் அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். சரிதானா சாலனை? தேவன் மனிதனை தமக்கு ஒப்பாய் அவ்வளவு அன்பாய் பார்க்கிறார். ஒரு இடத்துல அசட்டை பண்ணுகிறவனை பிசாசா பாக்கியார். அதனாலதான் அவன் மரணப்படும் போது அவர் கவலைப்படுகிறது இல்லை. தள்ளி விட்டா தள்ளி விட்டது. அப்ப தேவன் அக்னியாக இருக்கிறார், பட்சிக்கிறவராக இருக்கிறார். அதாங்க நமக்கு சில காரியங்கள்ல எல்லாம் ஆண்டவர் எனக்கு இப்படி சம்பவிச்சு, முன்ன நான் அப்படி இப்படி முன்ன இருந்திருக்கலாம், அதுக்குள்ள கிருபையில தந்திருக்கலாம், வாய்ப்பை தந்திருக்கலாம். ஆனா இப்ப ஏழை அடைக்கப்படும் முன்னாக நம்ம அதுக்குள்ள பிரவேசிச்சிருக்கணும்னு உள்ளதாங்க மேட்ரு. புரியுதில்லை? பரிசுத்தருக்கு பேழையை தொட்டு பார்த்திருப்பானோ, தடையை பார்த்திருப்பானோ, அது இப்படி இப்படி பார்த்திருப்பாங்க, உள்பிரவேசிக்கலையே. புரியுதில்லை? அதே மாதிரி இங்க பிஸியா இருக்கிறவர்களுக்கு வர முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அழைப்பு போகுது. முதல்ல இஸ்ரவேலருக்கு வந்தது, அந்த எண்ணிக்கை ஃபுல்லாவுக்கு தான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. அதை அவனை தன்னனால நமக்கு புறஜாதிக்கு அது கிடைச்சது. அதை பவுல் அழகா சொல்லியிருப்பாரு, நீங்க கடினப்பட்டதுனால புறஜாதிக்கு அது கிடைக்குது.
அப்போ இப்ப அந்த வாய்ப்பு உலகத்துல வேலை இல்லாமலும் அதுவும் இதுவும் புறக்கணிக்கப்பட்டு வேலை செய்ய முடியாமலும் இங்க தெருவில் இப்படி கிடக்கிற காலங்கள் கையில இருக்குது. ஆனா ஒண்ணுமே பிஸியாக முடியாம இருப்பாங்க சில ஆள். அவர்களை விருந்து கூப்பிடுன்னு சொல்லி அப்ப நாமும் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் உள்ள ஆள் மாதிரி உறக்கத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்களாய் சொந்த பந்தங்கள். அதனாலதான் அவர் அடுத்த வேர்டு அதுக்கு இடையில இதை கொண்டு வைப்பார் பாருங்க, படிங்க. பின்பு அநேக ஜனங்கள் அவரை அவரோடு கூட பிரயாண போகையில் அவளிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தன் ஜீவனையாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். நீ வெறுக்கலைன்னா இப்படிதான் சாக்கு போக்கு சொல்லுவா. மனைவி கூப்பிட்டா மனைவிக்கு பிடிக்காது, பிள்ளை ஒரு மாதிரி சொல்லும், அல்லது எங்க ஊர்ல என்ன மதிக்க மாட்டாங்க, புரியுதில்லை. நாம சொல்லி சாக்கு போக்கு. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனை மதிக்க தெரியாவே இந்த ஊர் ஜனங்களை மதிக்கணுமா? உங்களுக்கு புரியலையா? தேவனை மதிக்க மாட்டானா, ஏன்னா அவரு காணையில அவரு பொறுத்துக்கிடுவாரு. அப்ப இவன் ஒரு சாக்கு போக்கு சொல்லுவான் எப்படி? அதனாலதான் அவர் அந்த இடத்துல கரெக்டா தேவன் அந்த இடத்தை கொண்டு பொறுத்தாரு பாருங்க. யாதொருவன், அவன் எந்த ஜாதியானா இருக்கட்டும், மதத்தானா இனத்தானா எவனா இருக்கட்டும், ஆயுசு மட்டும் கையில இருக்கணும், அந்த குறிப்பிட்ட ஏஜ். அவன் என்னிடத்துல வந்தா இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லின்னு ஒரு ரீசன் வச்சிருப்பான்ல, இப்படிப்பட்டதுகள் எல்லாம் இணைக்கப்படாம இருக்கான். அப்ப வெறுத்து விட்டால் எனக்கு, வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொல்லி. அப்ப நமக்கு இயேசு கிறிஸ்துக்கு அந்த பலி ரத்தம், அவருடைய ஆவி நம்ம மேல செயல்படணும்னா, ஆளுகை செய்யணும்னா நாம இப்படி இருக்கணும். நாம ஊர்ல எங்க ஊர்ல என்ன மதிக்க மாட்டாங்க, எங்க பக்கத்து வீட்டுல மதிக்க மாட்டாங்க, ஒய்ஃப் அப்படி சொல்லுவா இப்படி சொல்லுவா இப்படின்னு சொன்னா நாம ஒரு பைத்தியாரம் ஆகிதான் ஆகணும். இயேசுவும் அடிமைனா இப்படி பைத்தியாரம் மாதிரியா இருந்திருப்பாரு. தாவீது பைத்தியாரம் ஆனான் தப்பு வேண்டி ஒரு ராஜாக்கு முன்ன, புரியுதுல, ஆகின்னு சொல்லி அவனுக்கு முன்ன அப்படி ஆகுவான், பைத்தியம் போல வேஷம் போடும். அவனுக்கு உள்ள ஒன்றும் வேற ஒன்றும் பட மாட்டான். நம்ம எப்படி இருந்தோம், நம்ம இப்படி போயிட்டோமே, அப்படி ஒன்று எப்படி இருந்தவன் ஒரு நாள் மரணத்துக்குள்ளதான் போவான், மண்ணுக்குள்ள. இது இடையில நடக்க நாடகம், புரியுதில்ல. இதுல நான் எப்படி இருந்தவன் இப்படி போயிட்டேன்னு சொல்லி ஒன்றும் மேட்ரு கிடையாது. நீ அப்படி நினைக்கல, நான் அப்படி இருந்தவன் இப்படி போயிட்டான். தேவன் என்ன பாக்கியாரு, நீ எப்படிப்பட்ட பாவங்களை செய்துட்டு இருக்கிய, மறைவிடமா. இது ஒரு கள்ளர் குகை மாதிரியாங்க நம்ம இருக்கோம். வெளிப்படை இல்லாத மனிதனுக்கு உள்ள எல்லாம் இருதயங்களை எல்லாம் தேவன் சோதித்தருகிறார், பார்க்கிறார். உள்ள பல எண்ணங்கள், பல வஞ்சனைகள், சுயநலம், பண ஆசை, பல பெண் ஆசை. போதும் என்கிற மனம் உருவாகவில்லை. போதும் என்கிற மனம் வராம எப்படி நம்ம லிமிட், ஒரு எல்லை கொடுக்க முடியும்? அதனால தானே இப்போ பெஞ்சா ஆனாலும் விட மாட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு கடையை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வருமானம், சாவு வர இதே மாதிரி இருக்கும். அந்த மனம் வரல. அப்போ எப்படி போதும் என்கிற மனம் வரலன்னா வெறுக்க முடியும்? தன்னை வெறுக்க முடியாது இல்லை. அதை தான் அங்கே அவர் சொல்லி இருப்பாருங்க, அந்த இடத்துல அழகாக வச்சிருக்காரு ஆண்டவர். எவன் ரத்தத்தை டச் பண்ண முடியும்னா இப்படிதான், அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும்னா எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொல்லாரு. சீசனா இல்லாதவன் என்ன செய்ய முடியாது? ஆவியை பெற முடியாது. அடுத்தது 27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் பண்ண போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தன் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு அடுத்தவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனாயிரு. ரெண்டு இடத்துல சீசன் சொல்லியாரு. இப்ப ஒண்ணு சொல்லியாரு, சாக்கு போக்கு சொல்லியவை வரமாட்டான். அப்ப நம்ம சாதாரண ஆட்கள் சாக்கு போக்கு சொல்லியது குடும்பத்தை, பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்குது, எதிர்காலம், இதுகளை குறித்து அங்க சாக்கு போக்கு சொல்லும். அப்ப அவனும் சீசத்துவத்துக்கு வந்துவிட மாட்டான்னு சொல்லியாரு. ஏன்னா தேவனுடைய கரம் இவனுடைய பிள்ளையை நீ காக்காதா, மனைவியை காக்காதா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். அவனை கனம் பண்ணாம விட்டுருவாரா? தெருவில் விட்டுருவாரா? அப்படி ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்க மாதிரி இருக்காது. சுகபோகமா
இருக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்க பேரு உயிரோடி செத்தாளு நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி உயிரோடி சாவுக்கெல்லாம் ஆண்டவர் வாய்ப்பு தர மாட்டார். புரியுது? நம்ம இந்த உயிரை காக்குக்குள்ள கிருபையில தருவார். அப்போ அங்க அப்படி சொல்லியாரு. இங்க ஒருத்தன் ஒரு கோபுரம் கட்டணும் சொன்னா அஸ்திபாரம் போட்டு அதெல்லாம் கெட்டுக்குள்ள பணம் இருக்கா அதை யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு ராஜா யுத்தத்துக்கு வரான், 20,000 பேரை கொண்டு, என்கிட்ட 10,000 பேர் தான் இருக்கு, அவனை ஜெயிக்க முடியுமா? இல்லாட்டி சமாதானம் ஆயிடும், இல்லாட்டியுமே அவனை கொண்டு போட்டுல போயிடுவான். அப்போ அதை சிந்திக்கணும் இல்லை? அதே மாதிரி உனக்கு சிலதெல்லாம் விட்டு விட, வெறுத்து விட, தனக்கு உண்டான வேலை வெறுக்க மனம் இருக்குதா? இல்லைன்னா அந்த மனதை வளர்த்து கொள்ளணும்னு சொல்லியாரு. புரியுது இல்லை? நம்ம எல்லாம் அநேகர் இந்த மனம் இல்லாதனால ஓடி ஏசப்பான்னு சொல்லிட்டு வாரது. புரியுது? இயேசுவை நான் ஃபாலோ பண்ணுவேன், கிறிஸ்துக்கு பின்னால போவேன், கிறிஸ்தன் ஆகுன்னு சொல்லிட்டு வாரது. ஆனால் விடுகிறதற்கு மனம் இருக்காது, வெறுக்கிறதுக்கு மனம் இருக்காது. அப்ப எப்படி சீசன் ஆக முடியும்னா கேட்காரு. சீசன் ஆகாம எப்படி ஆவியை பெற முடியும்? ஆளுகைக்கு எப்படி இடம் கொடுக்க? சீசனா அடிமை. எவ்வளவு தெளிவா சொல்லியாரு. யார் அந்த பலி புசிக்க முடியும்? அப்ப பலியை புசிக்கணும்னா ஆண் மக்கள்னா வெறும் சும்மா பிறப்புல ஆண் மக்கள் இல்லை, இங்க ஆண் மக்கள்னு சொல்லிடுறது திடங்கொண்டு புருஷனா இரு அப்படின்னா கிறிஸ்துவனுடைய காரியங்களை நடப்பிக்கிறவனையாங்க புருஷன் சொல்லிடு. புரியுதில்ல? எங்க ஸ்பிரிச்சுவல் சாலன்னு புரியுதில்ல? மற்றவர்களை புருஷன் இல்லை, அது பிறப்புல ஆணு பெண்ணு புருஷன், அந்த புருஷனை சொல்லு. எங்க தேவனுடைய காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு புருஷனா இருக்கிற மனுஷன், ஆவிகளோடு போராடுகிறவன், உலகத்தை வெறுக்கு பலன் கொண்டவன். அதே மாதிரி தனக்கு உண்டானவைகளை வெறுத்து அப்படின்னா தேவைன்னா வச்சுக்கன்னா அது தனக்கு தலைக்கு மேலே போச்சுன்னா நம்ம தலைக்கு மேலே தண்ணி வந்துட்டுன்னா உள்ளதெல்லாம் விட்டுட்டு ஓடுவோம். இல்லை ஒருக்க குளச்சல சுனாமி வந்தோடனே எல்லாரும் வீடு நிலம் அது இது கார் வண்டி எல்லாம் விட்டுட்டு ரோடை பார்த்து ஓடிட்டார். லாரிகளில் ஏறி நிறைய தூரம் போனார். கொஞ்சம் பேர் கருங்க பக்கம், கொஞ்சம் பேர் இங்கோடி கோணங்காடு அந்த பக்கம் எல்லாம் ஏறி ஓடி வந்தோம். 2004 நானும் பார்த்தேன். நான் ஓடணும் இல்லை ஆண்டவர் இருக்கிற பேர். அப்போ நான் கொஞ்சம் ஒரு பக்திக்குள்ள தொடங்கி வாரேன். புரியுதில்ல? அப்போ பாருங்க, அப்ப சீசனா இருக்கிறது, பலியா இருக்கிறது எல்லாத்தையும் அவர் சொல்லி வர்றாரு. அதனால என்ன சொல்லியாருன்னா, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாட்டது? கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவை இந்த சாரம் இல்லாத உப்பு மாதிரி. இனி கிறிஸ்துவனுடைய கற்பனை இல்லாமலும் என்ன செய்ய முடியாது, கிறிஸ்துவுக்குள்ள வரவும் முடியாது. அவரை புசிக்காமலோ அல்லது அவருடைய நேமம் நமக்குள்ள இல்லாமலோ நாம சாதா ஆள் மாதிரி எல்லாம் செயல்பட முடியாது. இல்லை சாதா ஆள் மாதிரி உண்டு தின்னு உறங்கி சம்பாதி அப்படி வாழ முடியாது. புரியுது? ஏன்னா கிறிஸ்துவன்னா அதுக்கு பேரே வேறு பிரிக்கப்பட்டவன். இஸ்ரவேல்னா பேர் என்னன்னா ஜெயம் கொண்டவன். நாம் ஜெயம் கொள்ள வேண்டிய நபர்களாக வேறு திரிக்கப்பட்ட நபர்கள். அது எதனால நாம் வேறு திரிக்கப்படுகிறோம்னா, இஸ்ரவேலர்கிட்ட அன்னைக்கு அவர் சொல்றாரு, என்னுடைய பிரமாணங்களை நீங்கள் கை கொள்கிறதுனாலே இந்த எகிப்திய ஜனங்களிலிருந்தும் அங்க போகிற கானானிய ஜனங்களிலிருந்து நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். வேறு பிரிக்கிறதுக்கு நான் தாரது நியாய பிரமாணம், அதை நீங்க கை கொள்ளணும். மற்ற மாதிரி ரூபத்துல இல்லை, ரூபத்துல எல்லாம் ஒண்ணு போல இருப்பாங்க, 2 கண்ணு காது. அவர்கள் அவர்களுடைய இஷ்டப்படி அவர்களுக்கு இன்பமாய் தோன்றுகிறபடி பச்சாரம் பேசித்தனம் பண்ணுகிறார்கள். சொந்த பந்தங்களை கல்யாணம் பண்ணியானா எல்லாம் பண்ண. என் ஜனம் நீ இன்னும் நாளெல்லாம் விவாகம் பண்ணக்கூடாது. உனக்குள்ள ஒரு ஒழுக்க நெறி இருக்கணும், ஒரு நீதியின் பிரமாணம் இருக்கணும், அப்பதான் நீ என்னுடைய ஜனம். அப்ப இப்பவும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதற்கு நமக்குள்ள கிறிஸ்து இருக்கணும். கிறிஸ்து தான் நமக்கு பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், கிருபை பிரமாணம். அது நமக்கு ஈவாய் கிடைத்ததுனால அதுக்கு கிருபை பிரமாணம்னு பேர். கிறிஸ்துவனுடைய ஆவி, இப்ப சத்திய ஆவியினாலே சத்தியம் யாரு? கிறிஸ்து தான் சத்தியம், நானே வழியும் சத்தியம். அவருடைய ஆவிக்கு பேர் தான் சத்திய ஆவி. அப்போ இப்படிப்பட்ட பலிகளை எல்லாம் நாம அந்த இரத்தங்கள் எல்லாம் நம்ம மேல துவைக்கப்பட்டு அப்படி செயல்பட்டாதான் இது தேவன் சுகந்த வாசனை. இதுக்கு பேர் தான் மகா பரிசுத்தமானதுன்னு சொல்லிடுது. அப்போ அந்த ஒரு இதுக்குள்ள எல்லாம் வரணும். அதுக்கு அப்போ நம்ம என்ன தியானிச்சது என்னன்னு சொன்னா, நாம பலியாகணும். புரியுதில்லை? அந்த பலி தேவன் ஏற்றுக்கொள்கிற ஆபேலுடைய பலியை போல உயிர் உள்ளதா இருக்கணும். காயின் மாதிரி இருக்கக்கூடாது, அதுல ரத்தம் இல்லை. இனி கிறிஸ்துவனுடைய மரணத்திற்குள் இணைக்கப்படும் போதுதான் அந்த பலி பூரணம் ஆகுது. அவருடைய மரணத்திற்குள்ளனா உலகத்திலிருந்து வேறுபடுகிறது. இனி அவருடைய ஆவி நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் அந்த ரத்தம் பூசுதல்.
அதை ரத்தம் பூசி அந்த ரத்தம் பூசினதுனால நமக்கு உள்ள பணிவிடை செய்ய அனுமதிக்கப்படும் ஆசாரி. அப்படின்னா தேவனுடைய காரியங்களை செய்ய நாம் தீர்மானம் எடுத்து அதன்படி செய்யும் போதாங்க ஒருவன் கனி கொடுக்கும் போது தேவன் அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அவனை சுத்தம் பண்ணுகிறார்னு போட்டிருக்கு. அப்ப கனியற்றவனை அல்லது ரத்தம் தோய்க்காதவனை, கிறிஸ்துவனுடைய செய்கைகளை பிரதிபலிக்காதவனை தேவன் என்ன செய்ய மாட்டார், சுத்தம் பண்ண மாட்டார்னா போட்டிருக்கு. வெறும் வாய்ப்பேச்சில் நடக்காது. அப்ப நம்ம காதுல ஒன்றை கேட்டோம்னா அந்த பெருவிரல் எல்லாம் சொல்லியது ஒன்றை கிரியை நடப்பிக்கிறது. கையும் காலுக்கும் தானே கிரியை கையும் காலை வச்சுட்டு சும்மா இல்லை கையும் காலை வச்சு எதாச்சும் செய் அப்படின்னு சொல்லிய மாதிரி. அப்போ இந்த மாதிரி எல்லாம் வரணும். இனி நம்முடைய ஆசைகள் இச்சைகள், அதாங்க குண்டிக்காய் கொழுப்பெல்லாம் தகனிக்கக்கூடியது, அதெல்லாம் தகனிக்கப்படணும். பாளையத்திற்கு புறம்பே அப்படின்னா அநீதியை நீதியின் நிமித்தம் மேற்கொள்ளியதுனால அதனால வருகிற உபத்திரவம் தான் நமக்கு மகிமையை கொண்டு வரும். புரியுது? கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சுட்டு யாருக்கும் ஒரு உபத்திரம் இல்லாமல் அப்படி வாழையோன்னு சொன்னால் அப்படி அங்கே நிறைய பேர் என்ன பாவம் இருக்குன்னா யாருக்கும் ஒரு கேடு செய்யலை, ஒருத்தனை பொருளை எடுக்கலை, ஒருத்தனுக்குள்ள இது பண்ணல, அப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் கோயில் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. புரியுது? வீட்டில் எல்லா வசதியும் இருக்கு, பேங்கில் தேவைக்கு இருக்கும், பிள்ளைகள் அமெரிக்கா அங்கேன்னு இருக்கும், நீட்டாக இருக்கும். யார் ஒன்று ஒரு அதட்டி பேச விட மாட்டேன். ரொம்ப வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும், அப்படி பிள்ளை போல வந்துட்டு அழகாக போகணும். அப்போ அவர்கள் கேட்பா, நான் என்ன பாவம் செய்தேன், நான் யார்கிட்டையுமே இல்லை, எனக்கு இவ்வளோ இருந்துமே நான் சாதாரண மனுஷனை போல நடக்கணும். இதெல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். புரியுதில்ல? அப்படி வாழ்கிறதுனால நம்ம பூமியில வாழ முடியும். பூமியில நம்ம பாவம் செய்ய மாட்டோம், அல்லது அநீதி செய்ய மாட்டோம், அல்லது பூமியில கொழுப்படுத்த ஒன்றும் செய்ய மாட்டோம். அதனால சட்டம் நம்மளை தண்டிக்காது. புரியுது? அது பரலோகத்துக்கு உதவாது. இப்போ நீங்க பூமியில தரப்படுகிற சட்டத்திட்டங்களுக்கு நீங்க ஒத்து போனீங்கன்னா யாரையும் கேடலாம் போனா உங்களுக்கும் யாரும் கேடு செய்ய மாட்டேங்குமே. அதனால பூமியில நீங்க கேடற்றவர்களாய் எப்படி சன்மார்க்கமா வாழியதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒன்றும் தரணும்னு அப்படி கிடையாது. புரியுது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய பிதாவினுடைய நாமம் நம்ம மேல எழுதப்படணும். அவருடைய நாமம் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து என்கிற இது நமக்கு மேல எழுதப்படியது பேர் தான் பிதாவின் நாமம் தரித்தவர்கள். அவர் அவருடைய நாமத்தில் வந்தார். நான் என் பிதாவின் நாமத்திலே வந்தேன். ஆமா, தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவனுள்ள பேரு தேவன் நம்மோடு இருக்கும்படி தேவன் குமாரனாய் வந்தார். இயேசு கிறிஸ்துவனாலே தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர். புரியுதில்ல? அப்ப பிதாவின் நாமம்னாலே அவர் அவருடைய சுய இதுல வரல, சுயமைப தனக்குன்னு ஒரு இதோட வராம அவருடைய நாமத்துல வந்தவராங்க. அதாங்க உம்முடைய நாமத்தில் காத்து கொண்டு வந்தேன், உம்முடைய நாமத்தில் என்னெல்லாம் சொல்லி. அப்போ அந்த நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் நம்ம மேல அப்படின்னா அவர் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம இப்படி இருக்கணும்னு அவருக்குள்ள இருக்கணும்னு அர்த்தம். அப்போ நம்முடைய கொழுப்பும் தகனிக்கப்படணும், நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாம் அழிக்கப்படணும். அப்போதான் நம்ம ரத்தம் தோய்க்க முடியும். ரத்தம் தோய்த்தாதான் தேவனுடைய ஆளுகை வரும். அப்போ நம்ம இப்பவுமே நம்மளை உள்ளான மனுஷனை சிறுமப்படுத்த தொடங்கணும். புரியுது? தேவ கிருபை சிம்சோனுக்கு கிடைச்சது. தேவ கிருபை அவன் சிறுமப்படுத்தி போட்டான். உலகம் விபச்சாரம் வேசித்தனங்களை எல்லாம் அவனில் பெருக பண்ணிட்டான். புரியுதில்ல? பாவங்களை. அதனால அவனுடைய தேவ கிருபை சிறுகி போச்சு. நமக்கு தேவ கிருபை பெருகி நாம் சிறுமை உள்ள இருக்க மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அழியணும். இந்த பொல்லாத மனுஷன் அதெல்லாம் அப்போ காலங்கள் கொஞ்சம் இருக்குது, அதை பயன்படுத்தணும். திடீர்னு லோத்துட்ட சின்ன மாதிரி கெட்டுடா பிடிஞ்ச என்ன அழிய போகுது எடுத்துட்டு ஓடிடுன்னு சொல்லி நிலைமை நமக்கு என்ன செய்யக்கூடாது, வர கூடாது. கொள்ளை நோய் வந்துட்டு ராத்திரி அல்லது அந்த நேரம் வந்துட்டு இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி வரக்கூடாது. வாரதுக்கு முன்னே பாதுகாப்பு உள்ள வந்துடணும். தேவனால் அறியப்பட்டு அவர் அலவுடு பண்ணி வாரது வேற, அப்படின்னா அவரு காப்பாரு. அது பவுலு கப்பல் சேதம் தேவன் அனுமதிச்சார், அதுலேருந்து மீண்டு வந்தான். அவன் சொல்லி அவனோட ஒரு மயிர் போலும் விழாது கவலை இல்லாமல் இருக்கணும். மயிருன்னே சொல்லுவான். 57 தலையில் உள்ள ஒரு மயிர் போலும் விழாது என்ன பலப்படுத்தின தேவன் இப்படி சொன்னாருன்னு சொல்லுவோம். அப்போ நாமும் முட்டாள்தனமாட்டு ஆபிரகாமுக்கு சொந்தக்காரனால் அவனை அறியப்பட்டதே தவிர தப்ப முடியாது. அது மாதிரி நாம் பெரிய ஊழியக்காரர்கள் கூட ஐக்கியத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தோன்னா நமக்கு ஒருவேளை அந்த ஊழியக்காரர்கள் விளையாட்டு ஒரு மெசேஜ் மட்டும் கிடைக்கும். ஆனால் நம்ம அதுக்கு முன்னே தப்பி வர முடியாது. புரியுது?
உங்களுக்கு புரியுதா? அப்போ நாமும் ஆபிரகாம் போல காக்கப்பட்டவர்களா இருக்கணும் அழிவுக்கு. புரிஞ்சா? சரி, அப்போ இன்னைக்கு இதை நம்ம தியானத்தில் வச்சுட்டு வாய்ப்புகளை காலங்களை எல்லாம் பயன்படுத்தணும்.